வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஹரிஷ் வாய்ஸ். இன்றைக்கான வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா ஹண்டர் எக்ஸ் ஹண்டர் சீசன் 1 எபிசோட் 17 ட்ராப் இன் த ஹோல். எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே போன எபிசோட் தான் கட்டிட்டு இருக்காங்க. மரியாதையும் பேட்ச் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கான் இருந்துக்கிட்டு ஹிசோகா கிட்ட கேட்டிருப்பான். நான் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கானோட மூஞ்சிலே ஒரு குத்து வச்சிருப்பான். நீ எப்போ இதே குத்து எனக்கு திருப்பி தரையோ அப்போ நான் வேணால் என்னோட பேட்சை வாங்கிக்கிறேன், அது வரைக்கும் அந்த பேட்ச் உங்கள்கிட்டே இருக்கட்டும், நான் உயிரோட விட்டு போகிறேன், அந்த பேட்சுமே நீயே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஹிசோகா டப்புன்னு கானே வந்து அடிச்சுட்டு அப்படி கிளம்பியிருப்பான். ஸோ கானுமே பார்த்தீங்கன்னா அப்படி படுத்துக்கிட்டே இருக்கிறான். இந்த பக்கம் கில்லுவாக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சனை வந்துருக்குது. ஸோ கில்லுவா பார்த்தீங்கன்னா காட்டுக்குள்ள அவன் பாட்டுக்கு நடந்து போய்கிட்டே இருக்கேன். இவன் பின்னாடி பார்த்தீங்கன்னா இந்த பிரதர்ஸ் இருப்பானுங்களே, ஸோ அவங்க வந்து அதுலேருந்து ஒருத்தன் வந்து இவனை ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கிறான். என் பின்னாடி இருந்து யாராவது இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு என் முன்னாடி வந்துருங்க, எனக்கு ரொம்பவே போர் அடிக்குது, சண்டை போடலவா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இவன் பின்னாடி யாருன்னே தெரியாமல் கில்லுவா வந்து கூப்பிட்டுக்கிட்டே இருக்கிறான். என்ன பயப்படுறியாட புடிய, நல்லா பயப்படுறா, ஏன்னா நான் ஒரு ரொம்ப ஆபத்தான மனுஷன், என்கிட்ட சிக்கிட்டேன்னா நான் கொன்னே போட்டுருவோம் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறான். நான் எத்தனை தடவை சொல்கிறது, நான் பின்னாடி ஒளிஞ்சிட்டு வராத, என் முன்னாடி நேர்மையாக வந்து சண்டை போட அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறான். கில்லுவாவும் என்னடா இவன் சண்டை போடன்னு சொல்லிட்டு இருக்கிறான், இவன் அந்தளவுக்கு தைரியசாலியே நான் பொடி பயலை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இவன் பேசிகிட்டே இருக்கிறான். அப்போ சரி நீ வரலைன்னா நானே இவங்ககிட்ட வர போகிறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு கில்லுவா அவன் பாட்டுக்கு இவனுக்கு நேராக வந்துகிட்டே இருக்கிறான். இவன் மறைஞ்சிருக்கிறான். ஆனால் கில்லுவாவுக்கு இவனுக்கு இருக்கிறது தெரிய மாட்டேங்குது. இவன் என்னது ஏன் பின்னாடியே வந்துட்டு இருக்கிறான், இவ்வளோ அசால்ட்டாக வந்துட்டு இருக்கிறான், இவன் அவ்வளோ சக்தி வாய்ந்தவனே, நான் ஐயோ நான் பேசாமல் இப்போ இங்கே திரும்பி போயிடணும்னு நினைக்கிறேன். இருந்தாலுமே நான் திரும்பி போனேன் எங்கள் அண்ணங்காரனுங்க சும்மா விடுவானுங்களா, 2 பேர் சேர்ந்து நான் மொத்தம் மொத்திடுவானுங்களே, இருந்தாலுமே இது கொஞ்சம் தைரியமாகறா, நான் ரொம்பவே ஆபத்தான மனுஷன், அதனால் கொஞ்சம் நேரம் தைரியமாகறா அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு அப்படியே ஆறுதல் சொல்லிகிட்டே இருக்கிறான். இங்கேருந்து ஓடலன்னு பார்த்தாலுமே எங்கள் அண்ணங்காரனுக்கு விடவே மாட்டானுங்க, கொன்னே விடுவானுங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி போகலான்னு போயிட்டு ஒரு முடிவு எடுத்துகிட்டு இருக்கிறான். போனால் பின்னாடி பார்த்தீங்கன்னா அவங்க அண்ணங்க 2 பேர் வந்துட்டானுங்க. எங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனை இருந்ததுரா, அதான் நாங்கள் அங்கேருந்து ஓடி வந்துட்டோம், நீ எனக்கு தெரிஞ்சு நீ பேட்ச் எடுத்துகிட்டு போய் நினைக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மஞ்சள் சட்டக்காரங்க பேசிகிட்டு இருக்க. அப்படியாண்ணா அப்படின்னு சொல்லிட்டு பேந்த முடிச்சுட்டே இருக்கிறான். என்னன்னு பார்த்தா கிலோ அம்படக்கு நடந்து வந்துட்டே இருக்கிறான். இவனுக்கு 2 பேருமே சேர்ந்து நீல சட்டையினை போட்டு பொலப்பலன்னு பொழக்கிறாங்க. ஏன்டா ஒரு பொடி பையனை கூட வர அடிக்க வக்கல உனக்கு அப்படின்னு சொல்லி திட்டிட்டு இருக்கிறாங்க. ஆனால் நீங்கள் நினைக்கிற மாதிரி எல்லாம் இல்லை, நான் சின்ன பையனை அடிக்கக்கூடாதுன்னு ஒரு கொள்கை வச்சிருக்கேன்ல, அதனால தான் நான் அவனை அடிக்கலை. இப்போ நீங்கள் 2 பேரும் வந்துட்டீங்களா, அதனால் நான் போய் வேணா அப்புறமா அடிச்சுக்கிறேன், நீங்கள் போய் அவங்ககிட்ட பேட்ச் எடுத்துக்கங்களே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்படின்னா சரி நானே போய் பேட்ச் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீல சட்டக்காரன் அவனே ஒரு முடிவு எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கிறான். ஸோ நானே இங்கே தோத்தாலுமே அந்த பேட்ச் எடுக்கிறதுக்கு எங்கள் அண்ணங்க 2 பேர் இருக்கிறாங்க, அதனால் பரவாயில்ல நான் போய் இவனை அடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறான். டேய் பொடியா, ஒழுங்கு மரியாதையே உன் பேட்ச் என்கிட்ட கொடுத்துரு, இல்லைனா அடி வாங்கியே செத்துருவேன்னு அந்த நீல சட்டை சொன்னதுக்கப்புறமும் பார்த்தீங்கன்னா கிலோ அப்படியே அசல் நின்றுட்டே இருப்பான். என்னடா தவளத்தான் நிற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு எட்டி ஒரு உத வைக்கிறான். கில்லுவாவுக்கு எட்டி ஒரு உத விட்டானே கில்லுவா 2 அடிக்கு போய் கீழே விழுந்துட்டான். இருந்தாலுமே அவன் ரொம்பவே அசால்ட்டாக அப்படியே சமர் சால்ட் அடித்து எழுந்திரிச்சு நிற்கிறான். அவனோட இப்படி கின்னு நின்றுட்டு இருக்கிறான், நீ குழந்தைங்களும் ரொம்பவே கம்மியாக தான் அடிக்க ஆரம்பிச்சிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு அண்ணனுக்கு 2 பேரும் தம்பியை சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. எனக்கு தேவையான நம்பர் 98, அதாவது 198வது நம்பர் உங்ககிட்ட யாருக்கிட்டையாவது தான் இருக்கணும், நீங்கள் 3 பேருமே பிரதர்ஸ், அதனால் இந்த 3 நம்பரில் ஏதோ ஒன்று உங்ககிட்ட தான் இருக்கணும், மரியாதையை என்கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு கில்லுவை கேட்கும்போது ரொம்பவே சக்தி வாய்ந்தவனாக இருக்கிறான், உடனே நம்ம ஃபார்மேஷனை போடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இவங்க 3 பேர் பிளான் பண்ணுறானுங்க. எங்கள் பையனை புதுசு ஏதோ பண்ணுறானுங்களாட்டுக்குது அப்படின்னு சொல்லிட்டு கிலோ ஆச்சரியமாக பார்த்துட்டு இருக்கிறான். ஸோ இவங்க 3 பேருமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பொசிஷனுக்கு போயிட்டு இருக்கிறாங்க. அவ்வளோதான், நாங்கள் மட்டும் இந்த பொசிஷனை எடுத்துட்டோம்னா நாங்கள் இதில் ஜெயிக்காமல் விடவே மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறான். அதே சமயத்தில் மொட்டையை ஒரு நிஞ்ச இருப்பான் பார்த்தீங்களா, அவனுமே இவங்களுக்கு சண்டை போடுறத பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறான். நாங்கள் இந்த ஃபார்மேஷனுக்கு வந்துட்டால் போதும், நாங்கள் எல்லாத்தையுமே ஈஸியாக அடிச்சுட்டு துவம்சம் பண்ணிட்டு போய்கிட்டே இருப்போம், அதனால் இந்த ஃபார்மேஷனில் நாங்கள் இருக்கும்போது யாருமே எங்களை தோக்கடிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கிறாங்க. அவன் காண போயிட்டா படுறானா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சிவப்பு சட்டை சொல்லும்போது கில்லுவை டக்குன்னு மறைஞ்சு போயிட்டு இவனோட கழுத்துலேயே பார்த்தீங்கன்னா இவனோட கையை வச்சுட்டான். ஸோ இவனோட கை பார்த்தீங்கன்னா ரொம்பவே கூர்மையாக இருக்குதுல்ல, மரியாதையை உங்களோட நம்பர் கொடுத்துருங்க, இல்லைனா உன் தம்பி அப்படியே பீஸாக அறுத்து போட்டுருவேன், அதனால் ஒழுங்கு மரியாதையை உங்களோட கார்டை மட்டும் என்கிட்ட கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறான். ஸோ அந்த மஞ்சள் கலர் டிஷர்ட் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா அவனோட கார்டு எடுத்து கொடுக்குறான். உன்னோட தானே 198வது நம்பரு, அதனால் மறுங்க மரியாதை உன்னோட கார்டை என்கிட்ட கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கில்லுவா சொல்கிறான். சரி இந்த என்னோட கார்டை நீயே எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறான். அதே சமயத்தில் இந்த 2 கார்டு எனக்கு தேவையில்லாத கார்டு, இதை நான் தூக்கி போட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிலோ சொல்லிட்டு இருக்கும்போது இந்த மொட்டையும் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிறதா வந்து கவனிச்சுக்கிட்டே தான் இருக்கிற ஒரு மரத்தில் வந்துக்கிட்டு. அப்படின்னா சரி எனக்கு தேவையானதை நான் எடுத்துக்கிட்டேன், எனக்கு தேவையில்லாத நான் அப்படி தூக்கி போட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ கார்டை பார்த்தீங்கன்னா ஷஃபிள் பண்ணி அப்படி தூக்கி போடுறான். அவ்வளோதான், இப்போ இது லெஃப்ட் சைடு போகும்போது ரைட் சைடு போக போகுதுன்னு சொல்லிட்டு 2ஆக பார்க்கும்போது சோறி விட்டுட்டான். அவ்வளோதான், எனக்கு தேவையான வேலை முடிஞ்சு, சரி நான் கிளம்புறேன், நீங்கள் அந்த கார்டை தேடுறதுக்கு எப்படியோ 3 நாள் ஆகும், எப்படியோ கொஞ்சம் பொறுமையாக தேடிக்குங்க, நான் இங்கேருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கிறான். ஸோ அந்த கார்டு பார்த்திங்கன்னா வேகமாக அப்படி விரசாக போயிட்டு இருக்குது, பறந்துக்கிட்டு குறுக்க எது வந்தாலுமே அடிச்சுக்கிட்டு போயிட மாட்டேங்குது, அந்த அளவுக்கு ஃபுல் வேகத்தில் போயிட்டு இருக்குது. இந்த நிஞ்சாவும் பார்த்திங்கன்னா அவன் பின்னாடியே போயிட்டு இருக்கிறான். அந்த கார்டை பார்த்திங்கன்னா அசால்ட்டாக வந்து கவிட்டான் அவன் வானத்தில் இருக்கும்போது. எப்படி நல்ல வேலை நான் அந்த பிரதர்ஸை பிடிச்சதுனால எந்த பிரச்சனையுமே இல்லை, ஏற்கனவே அந்த கில்லு வாங்குற பையன்கிட்ட போய் இவனுக்கு 2 பேர் மாட்டிட்டானுங்க, அந்த பையன் என் வேலையை
இன்னும் மிச்சம் பண்ணிட்டான், நான் அங்கேயே தான் ஒளிஞ்சிட்டு இருந்தேன், இவனுக்கு அது சுத்தமாகவே தெரியல அப்படிங்கிறான். டக்குனு இவனோட கார்டை பார்த்தா 199 இருக்குது, இவனுக்கு 197 தான் தேவை. ஸோ இவங்க இருக்கிறது ஏற்கனவே கிலோ வந்து பார்த்துருக்குறான் அப்படின்னா 198வது பேட்ச் பார்த்தீங்கன்னா இவனுக்கு இந்த பக்கம் தூக்கி போட்டுருக்கான். இவன் பைத்தியக்காரனாட்ட ஃபாலோ பண்ணிட்டு இருந்திருக்கிறான். ஐயோ நான் இப்படி வேற ஏமாந்துட்டேனே அப்படின்னு அந்த பையன் அங்கே இருக்கிறத கண்டுபிடிச்சிருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மொட்டை மாதிரி நினச்சிட்டே இருக்க இவன் பார்த்தீங்கன்னா அசால்ட்டாக போயிட்டு இருக்கிறான். என்னப்பா இந்த நாள் இவ்வளோ போராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கிலோ நினச்சிட்டே இருக்கிறான். இங்கே பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஆயிடுச்சு, அதாவது ஒரு 6 நாள் கடந்துருச்சு. அப்படியே எப்படியோ நம்ம ஒரு வாரத்தில் ஒரு 6 நாள் கடந்துட்டோம், இன்னும் ஒரே ஒரு நாள் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறான். அப்படின்னா இந்த ஒரு நாளில் நம்ம என்ன பண்ணுறது அப்படிங்கிறாங்க. மேபி எனக்கு தெரிஞ்சு நம்ம அந்த கடற்கரை வரவே போய் நின்றுக்கலாம். ஏன்னா எல்லாருமே இந்த ஒரு நாள்னால எல்லாருமே அங்கே மூலையில் தானே வந்து நிற்பாங்க. இங்கே ஜெயிச்சிட்டாலுமே அவங்களோட பேட்சை காப்பாற்றிருக்காக அந்த மூலையில் வந்து நிற்பாங்க. அதனால நம்ம அங்கே போய் நின்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு லியோரியோ சொல்லும்போது எனக்கு இது சரியாக படலடா. ஏன்னா பேட்ஜ் உங்கள்கிட்ட இருந்து திருடி இருக்கும்போது இந்த தீவில் இருக்கும்போது அதை நீ மறுபடியும் போராடி அது வாங்கிக்கலாம். அதனால் நீ எப்பேற்பட்டவனாக இருந்தாலுமே மறுபடியும் பேட்சை வந்து பிடிங்கிட்டு போயிடுவானுங்க. அதனால தான் நான் வந்து இங்கே வந்து பக்குவமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க குராபிக்காவும். அதனால் ஒரு நாள் தான் இருக்குது எப்படி டேயில் முடிகிறதுக்கு, அதனால் நீ சொன்ன மாதிரி நமக்கு போகலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு குராபிக்க சொல்லிட்டு இருக்கிறான். இன்னும் சொல்ல போனால் அந்த இடத்துல இருந்துக்கிட்டால் நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் பாதுகாப்பாக தான் இருக்கும், நீ நான் வேணா அங்கே போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஸோ இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா பிளான் போட்ட மாதிரி கடைசி ஒரு நாள் வந்து இந்த கடற்கரை வரமே தங்குற மாதிரி இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா அவங்க டென்ட் போட்டாங்க. ஸோ யாராவது வராங்களா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பார்த்தீங்கன்னா அந்த கப்பல் ஓரத்தில் பார்த்துக்கிட்டே இருக்க அங்கே பார்த்தீங்கன்னா கப்பலுமே வந்துகிட்டு இருக்குது. எனக்கு தெரிஞ்ச அடுத்த நாளுக்கான கப்பல் தான் இங்கே வந்துட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு. சரி இப்போ நம்ம என்ன பண்ணுறது, இங்கே நிறைய பேர் இருப்பானுங்களே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. நீ உங்கள் கூட பேட்ச் எடுத்துட்டீங்கடா, நான் தானே இன்னும் பேட்ச் எடுக்காமல் இருக்கிறேன், எனக்கு என்ன பண்ணுறதுனே சுத்தமாக தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா லியோரியோ பேசிகிட்டே இருக்க. ஆமாப்பா நம்ம 3 பேரோட பிளான் ஒரே மாதிரி இருக்குது பாரு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு குரல் கேட்குது. என்னன்னு பார்த்தா பின்னாடி கான் குதிக்கிறான். கான் நீ எப்போ இங்கே வந்த அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு 2 பேர் கேட்கும்போது நான் உச்சியிலேருந்து பார்த்துட்டு தான் இருந்தேன், நீங்கள் 2 பேரும் இங்கே வரதை நான் பார்த்துட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கான் சொல்லும்போது அப்படின்னா பரவாயில்ல, நாமளும் மலை உச்சியிலேருந்தே பார்த்துருக்கலாம் மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு லியோரியோ சொல்லிட்டு இருக்கிறான். கானோட பார்வையை சத்தி உனக்கு தெரியுமில்ல, அவனுக்கு கழுகு பறவை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே குராபிக்க சொல்லிகிட்டே இருக்கிறான். அப்படின்னா சொல்கிற டே கான் நீ உன்னோட பேட்ச் எடுத்துட்டே அப்படிங்கிறாங்க. பேட்ச் எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு பார்த்தீங்கன்னா முனைகிட்டு இருக்கிறான். அட பாவீங்களா, நான் மட்டும்தானே இந்த போன்சூனுங்கிற பொண்ணுகிட்ட இருந்து பேட்ச் எடுக்காமல் இருக்க அப்படிங்கிறாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு 4 பாசிபிலிட்டிஸ் தெரியும்டா. அவள் பேட்ச் வச்சுக்கிட்டு எப்படியே காத்துக்கிட்டு இருப்பா, எப்பயும் அடி வாங்காமல், இல்லைன்னா வந்து பேட்ச் தொலைச்சிருப்பா, அவள் உயிரோடு இருப்பா. 3வது விஷயம் வந்து பேட்சையும் தொலைச்சிருப்பா, இவளும் செத்து போயிருப்பா, இல்லைன்னா வந்து ஃபுல்லாகவே க்ளோஸ் ஆகிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு குராபிக்க ஒரு 4 பாசிபிலிட்டி சொல்லிட்டு இருக்கிறா உயிரோட பால இல்லையான்னு சொல்லிட்டு. ஏன்டா நீ எப்போ இந்த அளவுக்கு கரெக்டாக சொல்லிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது யாருக்கண்டா இந்த தீவில் என்னென்ன வேணாலும் நடக்கலாம், அதனால் நாம் போய் உன்னோட பேட்சை வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். சரி இப்போ நம்ம போய் அவளை எங்கே போய் தேடுறது அப்படிங்கிறாங்க. அவகிட்ட ஏதாவது ஒரு சென்ட் விஷயம் இருக்குதுல்ல, அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சல அப்படிங்கிறாங்க. அவள் எந்த பர்ஃப்யூமே போடுறவள் இல்லையே, எனக்கு பர்ஃப்யூம்னு போட்டாலே எனக்கு அவள் வாய்ஸ் தெரியுமே அப்படின்னு சொல்லிட்டு கான் சொல்லிகிட்டே இருக்கிறான். ஆமாம்ல பர்ஃப்யூமு, ஏன்னா லியோரியோ போடுற ஒரு கோட் ஓவர்லேயர் மாதிரி அவளும் ஏதோ ஒரு போட்டிருப்பாள்ல, அவள் வந்து கெமிக்கல் யூஸ் பண்ணுறோன்னு சொல்லியிருக்காங்கல்ல, அதனால் அந்த கெமிக்கலை நீ வேணால் மோப்பம் முடிச்சு பாடுறா கான் அப்படின்னு சொல்லிட்டு குராபிக்க சொல்லிகிட்டே இருக்கிறான். ஆனால் ஆமாம்ல அந்த கெமிக்கல் என்னால் வாசம் பிடிக்க முடியுமில்ல, மேபி நான் உங்களுக்காக கூட ஹெல்ப் பண்ண நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கான் வந்து பேசிட்டு அப்படின்னா சரி நானும் போய் மோப்பம் பிடிக்க ஆரம்பிக்கிறேன்னு சொல்லிட்டு மர உச்சியில் போய் பார்த்தீங்கன்னா அவன் மோப்பம் பிடிச்சிட்டே இருக்கிறான். ஸோ இவனுக்கு அந்த வாசம் தெரிஞ்சிருச்சு. எங்கடா இருக்கிற அப்படின்னு கேட்டோன்னே இவங்க இந்த பக்கம் இருக்காங்க, வா நம்ம அங்கேயே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இவங்க கானோட மோப்ப சக்தியை வச்சுக்கிட்டு இவங்க சில இடத்தெல்லாமே பார்த்தீங்கன்னா கடந்து வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. கானோட மோப்ப சக்தியை யூஸ் பண்ணி அவன் வரதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா சாயந்தரமே ஆயிடுச்சு. ஸோ ஈவினிங் டைமில் கரெக்டாக இவங்க இடத்த வந்து கண்டுபிடிச்சாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு அந்த குகையில் தான் இருக்காங்கன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறாங்க. கன்ஃபார்மாக சொல்கிற இடக்கான அப்படின்னு குராபிக்கா கேட்கும்போது நான் அடித்து சொல்லுவேன் அவங்க அங்கே தான் இருக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. அப்படின்னு சரி நீங்கள் 2 பேரும் இங்கிருந்து கிளம்புங்க, நான் போய் ஒத்தையே அவளை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் பாட்டுக்கு கத்தி எடுத்துகிட்டு கையில் போயிட்டே இருக்கிறான். தனியாக எங்கப்பா போயிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நான் குகையை செக் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கையில் ஒரு குச்சி எடுத்து வச்சுட்டு இருக்கிறான். ஸோ அந்த குச்சி எடுத்துகிட்டு போய் அங்கே மேலே எல்லாமே தட்டி பார்க்க கீழே எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா உரச்சி பார்த்துட்டு இருக்கிறான். அந்த குச்சி உளுத்துக்கு போட்டானே பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லை, சத்தம் மட்டும் தான் கேட்குது. அப்படின்னு சரி இந்த இடத்துல எந்த ட்ராப்புமே இல்லைன்னு தெரியுது, நான் உள்ளே போகலாம் தான் எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு லியோரியோ சொல்லிட்டு இருக்கிறான். அப்படின்னு சரி நீங்கள் 2 பேரும் இங்கிருந்து கிளம்புங்கடா, நான் போய் அந்த பேட்ச் எடுத்துகிட்டு நான் வந்துடுறேன் அப்படிங்கிறாங்க. இதுக்கு வாய்ப்பே இல்லை, நீ நானல்வா ஒரே டீம் தானே சொன்னோம், நம்ம எல்லாருமே டீமாகவே இருக்கலாம், நாங்கள் வெயிட் பண்ணுறோம் அப்படிங்கிறாங்க. அதுக்கு வாய்ப்பே இல்லை, அப்படின்னா உங்களோட நான் டீமை நான் முறியடிச்சுக்கிறேன், ஏன்னா நீங்கள் 2 பேரும் போயிருங்க, நான் செல்ஃபிஷாக இருக்கிற மாதிரி தெரியும், ஆனால் நான் உங்கள் 2 பேர்த்தையுமே சார்ந்து இருக்க விரும்பலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறான். நீ என்ன வேணால் சொல்லிக்கப்பா, நான் வேணால் இங்கே தான் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கானு குராபிக்கா அங்கேயே அடம்பிடிச்சு நீட்டே இருக்கிறாங்க. எத்தனை தடவை சொல்கிறேன் இங்கேருந்து போ அப்படின்னு சொல்லிட்டு லியோரியோ கத்திட்டு இருக்கும்போது அது உன்னோட இஷ்டம் தான், ஆனால் எங்களோட இஷ்டம், நாங்கள் இங்கேயே இருக்க போகிறோம், ஏன்னா 1/2 மணி நேரம் லேட் ஆச்சுன்னா நாங்களே உன்னை தேடி உள்ளே வந்துடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்படின்னா சரி நான் உள்ளே போய் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு உள்ளே போய் பார்க்குறேன், அதுக்கப்புறம் நீங்கள் வேணால் எனக்கு வாங்க, அது வரைக்கும் இந்த பெட்டி கொஞ்சம் நேரம் பிடிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கான் கிட்ட வந்து பெட்டியை கொடுத்துட்டு அவன் பாட்டுக்கு உள்ளே போயிட்டே இருக்கிறான். ஸோ
அவன் பார்த்திங்கன்னா கையில் ஒரு லைட்டர் மாதிரி வச்சுக்கிட்டு அந்த குகைக்குள்ளே போயிட்டே இருக்கிறான். இவன் உள்ளே போக பார்த்திங்கன்னா என்னது ஒரு இருட்டாகவே இருக்குது, ஒன்றுமே கண்ணே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெளிச்சத்தை வச்சுட்டு வரான். ஸோ அவங்களுக்கு முன்னாடி ஏதோ ஒரு கேம்ப் ஃபயர் போட்ட மாதிரி இருக்குது, லியோரியோக்கு முன்னாடி ஏதோ கேம்ப் ஃபயர் போட்ட மாதிரி இருக்குது. அவ்வளோதான், நான் சரியான இடத்துக்கு வந்துட்டு நினைக்கிறேன், அங்கே ஏதோ வெளிச்சம் மட்டும் தெரியுது, எனக்கு தெரிஞ்சு அவனுக்கு அங்கே தான் இருப்பானுங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு லியோரி அவனோட கெஸ்ஸிங் படி உள்ளே போய் பார்த்தா போர்பன் இருக்கிறான். ஸோ இவனு பார்த்தீங்கன்னா இவனும் ஒரு கண்டஸ்டன்ட் தான். ஸோ இவன் பார்த்தீங்கன்னா கட்டு போட்டு அப்படியே படுத்துக்கிட்டே இருக்கிறான். டே போர்பன், நீ இங்கே என்னடா பண்ணிட்டு இருக்கிற, மரியாதையை இங்கேருந்து கிளம்பிடு அப்படின்னு சொல்லிட்டு லியோரியை சொல்லிட்டே இருக்கிறான். அவன் இங்கேருந்து கொஞ்சம் கூட அசைய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டக்குன்னு இந்த பக்கம் இன்னொரு வாய்ஸ் ஆட்டு கேட்குது, ஏய் பான்சோ நீ இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. நான் இங்கே என்ன பண்ணுறேன், நீ இங்கே எதுக்கு பண்ணிட்டு இருக்கிற, தேவையில்லாத வேலையில் இங்கே வந்து பண்ணிட்டு இருக்காது அப்படிங்கிறாங்க. தேவையில்லாத வேலையா, எனக்கு தேவையான வேலை தான், ஏன்னா உன்னோட பேட்ச் தான் எனக்கு தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பான்சோ சொல்லிட்டே இருக்கிறா. ஓ நீ இங்கேருந்து திரும்பி உயிரோட போகணும் வேறு நினச்சிட்டு இருக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பான்சோ சொல்கிறா. என்னடி சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியமாக பார்த்துட்டு இருக்கிறான். இங்கே நம்ம ஆளுங்க 2 பேருமே பார்த்தீங்கன்னா வெளியே நின்றுட்டு தான் இருக்கிறானுங்க. டே என்னடாச்சு, அவன் போய் அரை மணி நேரத்துக்கு மேலேயே ஆச்சு, ஆனால் அவன் எதுவுமே பண்ணாமல் இருக்கிறான், வெளியே வரவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. டே 2 பேரும் உள்ளே வராதிங்கடா, கான் குழப்பிக்கா அப்படின்னு சொல்லிட்டு லியோரியை கத்துறான். ஐயோ என்னடாச்சு, அவன் கத்திட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் பார்த்தா இவங்க ஓடி போயிட்டே இருக்கிறாங்க. உள்ளே போய் பார்த்தா போரம்ல அவன் பாட்டுக்கு உட்காந்துட்டே இருக்கிறான். அவங்களுக்கு முன்னாடி ஏகப்பட்ட பாம்பு அப்படி வெட்டி போட்ட மாதிரி இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா லியோரியா ஒரு பக்கம் அப்படியே பாம்பு கடிப்பட்டு கிடக்கிறான். ஏய் மரியாதை நீங்கள் இவனை இங்கிருந்து கூட்டிகிட்டு போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவன் பேசிட்டு இருக்கிறான். என்னன்னு பார்த்தா இவன் உடம்பு முழுக்கவே பார்த்தீங்கன்னா பாம்பு கடியே இருக்குது. பார்த்தீங்கன்னா முன்னாடி பாம்பு எல்லாமே 2 தண்டை வெட்டி போட்டுருக்குது. ஸோ அவன் ஏற்கனவே பாம்பு கிட்ட எல்லாமே சர்வை பண்ணிட்டு இருந்திருக்கான்னு நினைக்கிறேன். அப்படின்னா இவனோட உயிரை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு பாம்பு கடியை பார்த்தீங்கன்னா கான் வந்து வாயில் வச்சு உறிஞ்சிட்டே இருக்கிறான். டே பைத்தியத்தனமா பண்ணாத, உன் பல்லுக்கு ஏதாவது கரப்பற்ற போகிற அப்படிங்கிறான். என் பல்லெல்லாம் சொத்தமாக தாண்டா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பல்ல விரிச்சு கட்டிகிட்டே இருக்கிறான் கானு. டே உன்னோட உடம்புல பாம்போட விஷத்தை மொழியறிக்க மாதிரி ஏதாவது மருந்து வச்சிருக்கிறீ அப்படின்னு சொல்லிட்டு குராப்பிக்க கேட்கும்போது எனக்கு தெரியலடா, இருந்தாலுமே நீங்கள் 2 பேரும் உங்கள் உயிரை காப்பாற்றிக்கிறதுக்கு நீங்கள் இது யூஸ் பண்ணிக்கிங்க அப்படிங்கிறாங்க. ஐயோ டே இவனும் மயக்கம் போட்டுட்டு இருக்கிறான், நம்ம சீக்கிரமாகவே இவனை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு குராப்பிக்கா கானு பார்த்தீங்கன்னா இவனை தூக்கிட்டாங்க தோல்லையுமே. அப்படின்னா இவனுக்கு முதல்ல கட்டு போடணும், ரத்தம் வராமல் இருக்கிறதுன்னு சொல்லிட்டு உனக்கு கட்டு போட்டதுக்கப்புறம் நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் இங்கேருந்து போயிருவீங்களே அப்படின்னு சொல்லிட்டு பான்சு சொல்கிறா. பைத்தியக்காரத்தனமாக பேசாத, என்னடி பேசிட்டு இருக்கிற அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த கேவுக்குள்ளே நீங்கள் வரதான் முடியுமே தவிர போக முடியாது, இது ஒரு ட்ராப்பு, எங்கள் போர்பன் வந்து இதுக்கு செட் பண்ண ட்ராப்பு, இந்த கேவுக்கு உள்ளே வேணால் வர முடியும், ஆனால் வெளியே போகிறதுக்கு நீங்கள் இந்த பாம்புகளை தாண்டி தான் போயாகணும். நீங்கள் அப்படியே இந்த கேவை விட்டு வெளியே போகிற மாதிரி இருந்தாலும் இங்கே இருக்கிற ஆயிரக்கணக்கான பாம்பு உங்களுக்கு கொத்தி உங்கள் உடம்பு முழுக்கவே விஷமாகி செத்து போயிடுவீங்க அப்படிங்கிறான். டே போர்பன், உனக்கு பேட்ச் தானே வேணும், என்கிட்ட இருந்து நிறைய பேட்ச் எடுத்துக்க, ஆனால் தயவு செஞ்சு உனக்கு உயிரை காப்பாற்று அப்படிங்கிறாங்க. நீங்கள் அவங்ககிட்ட கெஞ்சிறதுமே வேஸ்ட் தான், ஏன்னா போர்பன் செத்து ரொம்ப நேரம் ஆச்சு அப்படிங்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா செத்தவன் தான் இங்கே இருக்கிற பாம்பு எல்லாமே கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. என்னடா இவன் செத்து போயிட்டானா, என்னால் அது இன்னனாவே நம்ப முடியல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஆளுங்க வாயை பிளந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. அதோட பார்த்தீங்கன்னா இந்த எபிசோடு முடிக்கப்பட்டது. ஸோ இதோட சேர்த்து ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்ல ஆரம்பிக்கிறேன். ஏன்னா ஏற்கனவே நான் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன், இந்த ஜனவரி மாதத்துலேருந்து நான் வந்து ஆன்கோயிங் அனிமே சீரிஸ் போடலான்னு இருக்கிறேன். ஏன்னா எனக்குமே ரொம்பவே டயர்டாக இருக்குது இல்லை. ஸோ அதனால் ஆன்கோயிங் அனிமே சீரிஸ் போட்டால் உங்களுக்கு புது சீரிஸ் கிடைச்ச மாதிரி இருக்கும், எனக்கு கொஞ்சம் ரெஸ்ட் கிடைச்ச மாதிரி இருக்கும். பட் 100x100 சீசன் கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் நான் வேறு அனிமே போடலான்னு இருக்கிறேன். அதனால் எதுக்குமே கவலைப்படாதீங்க. 100x100 சீசன் 1 கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் நம்ம ஆன்கோயிங் அனிமே சீரிஸ்க்கு போகவும். ஸோ அதனால் எல்லாருமே உங்களோட சப்போர்ட் கொடுப்பீங்க நம்புகிறேன். உங்களை நான் புது எபிசோடில் சந்திக்கிறேன். Until then, bye from Harish Voice.